அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. இப்போது நாம் பார்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி. உடலுக்கு குளிர்ச்சி தரும், தோல் வியாதிகளை குணப்படுத்தும். பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ நீங்கள் கண்ணாடியே போட வேண்டாம், பொன்னாங்கண்ணி கீரையே போதும். இது பொன்னாங்கண்ணி என்பது கீரைகளின் ராஜா. கீரைகள் என்றாலே உடலுக்கு நல்லதுதான். அந்த கீரைகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லப்படுவது தான் இந்த பொன்னாங்கண்ணி. இந்த கீரையை சாப்பிடுபவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனையே வராது. எந்த வகையில் இந்த கீரையை உபயோகப்படுத்தலாம் தெரியுமா? பொன் போன்ற சருமம் மின்னிட இந்த பொன்னாங்கண்ணி கீரையே போதும் என்பார்கள். அதாவது பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கான் ப்ளஸ் நீ, பொன்னாங்கண்ணி. அந்த அளவுக்கு உடலில் மினுமினுப்பை கூட்டுவதற்கு இந்த கீரை உபயோகமாக உள்ளது. சரும பொலிவு பாசிப்பருப்புடன் சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சரும பொலிவு கிடைக்கும். This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode ஆன்லைன் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். சரும பொலிவு பாசியுடன் சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சரும பொலிவு கிடைக்கும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படும், அழகு மேம்படும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் பயன்கள் அபரிமிதமானவை. காச நோய், இருமல், வெப்ப நோய்கள், வாத நோய்கள் போன்றவற்றை குணமாக இந்த கீரை பெரிதும் உதவுகிறது. இந்த கீரையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை கூட்டவும் இந்த ஒரே கீரை பயன்படுகிறது. அதாவது எடை குறைவாக இருப்பவர்கள் ஆரோக்கியமான முறையில் எடை அதிகரிக்க விரும்பினால் பொன்னாங்கண்ணியிலேயே துவரம்பருப்புடன் நெய் சேர்த்து பிசைந்து கொடுத்தால் உடல் எடை ஆரோக்கியமான அதிகரிக்கும். ஆனால் இந்த கீரையின் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்க உதவும். தலைமுடி உதிர்வதால் தலைமுடி உதிர்வு அதிகமாக இருந்தாலோ அல்லது தலைமுடி வளர்ச்சி பெற வேண்டுமானாலோ இந்த கீரையை உபயோகிப்பார்கள். இந்த கீரையின் சாறு எடுத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்ச வேண்டும். மெழுகுபதம் ஒருவரை கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும். பிறகு அதை வடிகட்டி எடுத்து வைத்து கொண்டு தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி உதிர்வது உடனடியாக நிற்கும். உடல் சூடு தணியும், கண்களில் உள்ள புகைச்சல் தணியும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode ஆன்லைன் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. இப்படி பல நன்மைகளை தந்தாலும் வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்திருக்கும். இந்த கீரை கண்களுக்கு அதிக பயன்களை தருகிறது. இந்த கீரையை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தாலே கண்கள் தொடர்பான கோளாறுகள் நீங்கும், பார்வை தெளிவு வரும். அதே போல் இந்த கீரையை நெய்யில் வறுத்து வெள்ளை துணியில் வைத்து கண்களில் வைத்து கட்டினால் கண் பார்வை தெளிவரும். இந்த இலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை உச்சந்தலையில் தேய்த்து குளித்தால் கண்கள் பொலிவு பெறும். அதே போல் கண் கோளாறுகளை நீக்குவதற்கென்றே பிரத்யேகமாக கீரை இதுதான். மசியல் செய்து சாப்பிடலாம். ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு நறுக்கிய கீரையை போட்டு வதக்கி சாப்பிட வேண்டும். முக்கியமாக 27 நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே கண் பார்வை தெளிவு பெறும், கண்ணிமை வீக்கம் குறையும், விழித்திரை நோய், கண்ணெரிச்சல், கண் மங்குதல், கண்ணுடைய ஒற்றை தலைவலி பிரச்சனைகள் நீங்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode ஆன்லைன் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode ஆன்லைன் இ-ஷாப்பிங் mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app.
This video sponsored by BuyMode online e-shopping mobile app. நலன் தரும் கீரை. மாலைக்கண் நோய்க்கு இந்த கீரையை வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் தீர்வு கிடைக்கும். எந்த வகையிலாவது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்பார்கள். பலவீனமான உடலை வலிமையாக்கும் பொன்னாங்கண்ணி கீரை. இப்படித்தான் சேர்க்கணும். உடல் உஷ்ணம். பொன்னாங்கண்ணி இலையில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உச்சந்தலையில் ஆழமாய் தேய்த்து 15 நிமிடங்கள் வரை வைத்திருக்கவும். பிறகு ஷாம்பு கொண்டு கூதலை அலசி வந்தால் உடல் உஷ்ணம் வெகுவாக குறையும். உடல் வெப்பத்தை குறைத்து சாதாரண நிலைக்கு கொண்டு வரும். உடல் உஷ்ணத்தை தவிர்த்து கண்களை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கவும் இது உதவுகிறது. இந்த பொன்னாங்கண்ணியானது உதவுகிறது. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. இதை சரியான முறையில் தொடர்ந்து செய்து வந்தால் முடி வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். உடல் பலவீனமாக இருப்பவர்கள் உடல் வலிமையாக்க விரும்பினால் அவர்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை உதவும். அதனால்தான் கீரைகளின் ராஜா என்று பொன்னாங்கண்ணி அழைக்கப்படுகிறது. பொன்னாங்கண்ணியை சாறு எடுத்து பசும்பால் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையடையும், உயிர் சக்தியும் அதிகரிக்கும். தினமும் காலையில் 1 டீஸ்பூன் பொன்னாங்கண்ணி இலையில் சாற்றை நன்கு கலந்து சாப்பிடலாம். தேங்காய் எண்ணெய் உடலின் ஆற்றல் மட்டத்தை மேம்படுத்துகிறது. மூல நோய்க்கு உண்டான தீர்வும் இதில் கிடைக்கிறது. பொன்னாங்கண்ணி சாராய்க்கு இதில் சம அளவு கலந்து விடவும். இதில் சிட்டியை கால் உப்பு சேர்க்கவும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூலத்துக்கு தீர்வாக இருக்கும். மிளகு மற்றும் பூண்டு சேர்த்து பொன்னாங்கண்ணி கீரையை மசியலாக்கி சாப்பிட்டால் மூலத்துக்கு நிவாரணம் கிடைக்கும். மூல நோய்க்கு கூட பொன்னாங்கண்ணியானது தீர்வாக கிடைக்கும். This video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app. To visit this video sponsored by BuyMode online e-shopping mobile app. This video sponsored by BuyMode online e-shopping mobile app.